சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. இதில் நியூசிலாந்து அணியை பந்தாடிய இந்திய அணி வந்து ஈஸியாக கோப்பையை தட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வந்து தொடர்ந்து பெறக்கூடிய 2வது ஐசிசி கோப்பை அப்படிங்கிறது வந்து இதுதான். லாஸ்ட்டு ஐசிசி தொடர் வந்து T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதுலேயும் நம்ம இந்திய அணி தான் ஜெயிச்சிச்சு. ஸோ இதன் மூலமாக வந்து மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம் இந்திய அணிக்காக அதிக கப்புகள் ஜெயிச்சு கொடுத்த ஒரு வரிசையில் வந்து ரோஹித் சர்மா இருக்கார். ஸோ இதன் மூலமாக வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஐசிசி கோப்பையை ஜெயித்த ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைகளை ஜெயித்த ஒரு அணியாக வந்து இந்திய அணி மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா 2002, அப்புறம் வந்து 2013, அப்புறம் வந்து 2025. ஸோ இந்த 3 தடவையுமே வந்து நம்ம வந்து கப்பு ஜெயிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வேறு எந்த டீமுமே வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கப்புகள் வந்து எந்த டீமுமே ஜெயிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும்.